எங்க விழுந்துச்சுங்க 2 ரூபா? என்னண்ணே தர்றீங்க? காசு ஒரு 2000 சரி விடு தேடட்டும். என்னண்ணே தர்றீங்க? காசு ஒரு 2 லட்சம். பத்திரமா வச்சுக்கலையாண்ணே? சரி நீ தேடு. தேடிக்கிட்டே இருக்காங்களே. என்னண்ணே தர்றீங்க? காசை காணாம. எவ்வளோண்ணே? 2 கோடியா? சொல்லுண்ணே. 2 கோடி எத்தனை வச்சிருக்கானே படுவாவி. சரி காணா. சரி போவா 2 ரூபா தானே. என்னத்தை தேடுறாங்க அண்ணே? என்னண்ணே தேடுறீங்க? காசை காணோம்னே. எவ்வளோண்ணே? 2 கோடிண்ணே. 2 கோடியா? தின்னு டாக்டர் என்னன்னு தெரியலையே, கட்டப்பாறை வச்சு குத்துற மாதிரி இந்த கடு எடுக்குது. டாக்டர் எங்கன்னு இருக்காரு? உள்ள போடி போ, கட்டப்பாறை தான் குத்தி விடுவேன். டாக்டர் டாக்டர் அம்மா யார் நீங்க? டாக்டர் ஏடா 10 வயசு பிள்ளைய கூப்பிட்டு டாக்டர்ன்றீங்க? 40 வயசு ஆகுது. உன்னை டாக்டர்னு சொன்னா குழந்தை கூட நம்பாதடா. நம்பித்தான் ஆகணும். ஆமா டாக்டர்னா ரூம்ல தானே இருக்கணும். நீங்க என்ன வெளியில உட்காந்துருக்கீங்க? ரூம் எல்லாம் வாடகைக்கு இருக்கேன். என்னையா பிரச்சனை உனக்கு? ஐயோ இவன் டாக்டர் தானே சந்தேகமா இருக்கு. இவனை நம்பி சொல்லலாமா? யோ சொல்ல போறியா இல்ல விஷம் ஊசி போடுவாயா? இது விஷம் ஊசி போட போறேன். என்ன பிரச்சனை? 2 நாளா சரியான வயிற்று வலி டாக்டர். ஒரு நிமிஷம் சரியா? ஹலோ சொல்லுங்க. அப்படியா? என்ன சொல்றீங்க? ஐயோ நான் உடனே கிளம்புறேன். டாக்டர் மருந்து கொடுத்துட்டு போங்க டாக்டர். யோ வேற ஆஸ்பத்திரி பாரியா? ஏன் டாக்டர்? நான் போலி டாக்டர்னு போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் அரெஸ்ட் பண்ண வராங்க. நான் போறேன். நான் வந்ததுல இருந்து இதட்டாடா கேட்டேன். 4 40 வயசுன்னு வசனமெல்லாம் பேசினாங்க. என்ன சோம கண்ட நான் முண்டாட்டி தொல்லை தாங்க முடியாடா. என்ன இன்னைக்கு டபிள்யூ வச்சா? அதுக்குதான் சொன்னேன் இந்த வேணாம்னு. எங்க நீ கேட்ட? தப்புதான்டா. எல்லாம் என் நேரம். இன்னைக்கு என்ன பிரச்சனை? காலையில கடைக்கு போச்சோம்னா போனேன். சரி. அப்புறம் சமைக்க சொன்னா சமைச்சேன். சரி. துணி துவைக்க சொன்னா அதையும் துவைச்சேன். அப்புறம் என்னதானே பிரச்சனை? தங்கச்சி கிட்ட போன் பேசிட்டு வரேன்னு சொன்னேன். இவ்வளவு சேர்த்து சத்துன்னு அடிச்சாடா காது பொண்ணு. அப்ப டைவர்ஸ் பண்ணிரு. நான் போன் பேசிட்டு வரேன்னு சொல்லுங்க அவ தங்கச்சிட்டடா. உன்னையெல்லாம் அடிச்சிருக்க கூடாது. தலையில கட்டி தொங்க விட்டு. சரி ஒரு நிமிஷம் போன கொடு. என்ன நீ உன்னை எங்க அண்ணன் டைவர்ஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கேன். நம்ம முடிச்சு விட்டீங்க போ. அந்த வேலை முடிஞ்சு. ஹலோ எங்கடா இருக்க? என்னடாச்சு? பிரச்சனை ஆச்சு. வேமா வாடா. என்ன பிரச்சனை? என்னடாச்சு? நேரில் வாடா சொல்றேன்டா. வாடா வேமா வாடா. பயில அப்புறம் விட்டுடா. டிஆர் பிரச்சனையாம்டா. தமிழ் கூப்பிடுறான்டா. பயில கூப்பிடுறா. கம்புறா மட்டையாடுறா. அங்க வேற என்னன்னு தெரியலையே. போன் வேற அடிக்கிறானே. யாரா என்னடா சொன்னா? சொல்றா அன்னைக்கு போட்டுருவேன். என்ன மச்சான்? யாருன்னு சொல்றா? வேமா வெட்டி போட்டு போறதுக்கு. ஆஹா இது போல வெறியா வந்துட்டாங்க. என்னடா என்ன சொல்றா? ஆடு குட்டி விட மாட்டேங்கிறா. கட்டிக்கிட்டே இருக்கு. அதுக்கு வர சொன்னேன். உண்மையிலே எதுக்கிட்டே வர சொன்னியா? ஆமா மச்சான். என்ன ஆடு குட்டி விளாடி டாக்டரை கூப்பிட்டுதான்டா. எங்கடா பேசி விட்டா? இப்போ நம்ம அதை கொத்தி வரட்டுங்களா? அண்ணே இந்த வழியா யாராச்சும் ஓடுறத பாத்தீங்களாண்ணே? இல்லைண்ணே ஏன் கேக்குறீங்க? அண்ணே எங்க பேக்க கலாண்டு போயிட்டானே. இந்த ஏரியால திருட்டு பிரச்சனை ஜாஸ்தி தம்பி. உஷாரா வர வேணாமா? தப்பு தானே. பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா? பக்கத்துல எதுவும் இல்லை. 10 கிலோமீட்டர் தாண்டி தான் ஸ்டேஷன் இருக்கு. அண்ணே இந்த ஏரியால எதுவும் சிசிடிவி கேமரா இருக்கானே? எதுவுமே A few moments later. போனறா இந்திரா. ஏடா போனு ஆன் ஆகல. போன் டூப்ளிகேட் போன்றா. மச்சான் பாயில இருந்து பத்திரத்தை காணும்டா. Flashback. அவன் அப்பவே சொன்னேன் இந்த ஏரியால திருட்டு போய் ஜாஸ்தி. நாம தான் கலவாணியை பார்த்தா அவன் நமக்கு மேல பெரிய கலவாணியா இருக்கானடா. இந்த வருஷம் தீபாவளி செலவுக்கு ஓகே. 6 வந்து 5,000 கொடுத்துட்டு போறாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பை.